தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கெட்டவர் அல்ல அப்படிங்கிற போதனை ஒரு மாபெரும் போதனையாய் இருக்கும். ஏன் அப்படின்னா, அவர் நல்லவர்ங்கிற அந்த அறிவு உங்கள் வாழ்க்கையில் பெருக 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 ஒரு தெய்வத்துக்கும் உங்களுக்குமான அந்த உறவு நாளுக்கு நாள் வலுப்பட ஆரம்பிக்கும். விசுவாசம் பெருகும். உங்கள் வாழ்க்கையை இதிலிருந்து தான் ஆரம்பிக்கவே செய்யும். கிறிஸ்தவர்களாக கூட இருக்கலாம், ஆனால் அநேக கேள்விகளோடு கூடவே நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு இயற்கை பேரழிவுகள்லாம் பார்க்குறோம் இல்லையா? சுனாமி, வெள்ளம் வாரி சுருட்டிட்டு போகுது. முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பச்சளம் அந்த குழந்தைகள்லாம் தூக்கிக்கிட்டு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுது, கடவுளுக்கு ஏன் கண்ணு இல்லையான்றாங்க. இயற்கை பேரழிவுகளை பார்க்கும்போது தனிப்பட்ட ரீதியில் வியாதியில் தருத்திரத்திலையும் ஏதாவது ஒரு சத்ருவினுடைய பிரச்சனையினால மாட்டிக்கொள்ளும் போது நம்மளை அறியாமலே நம்மளை சுற்றி நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது, ஏன்னா நம்ம கடவுளை தேடிக்கிட்டு இருக்கிறோம், கடவுளை அனுதினமும் நம்ம அதை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நமக்கே சில நேரங்களில் கேள்வி வருது இல்லை? அந்த கேள்விகளுக்கான பதில்களை வருகிற நாட்களில் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருப்பார். அப்ப இந்த தெய்வத்தை குறித்து நமக்குள்ள இருக்கிற சந்தேகங்களை பார்க்கலாம், தவறாக போதிக்கவும் வேற செய்கிறாங்க. கடவுள் அப்படின்னா உன்னை சோதிப்பார், கடவுள் உன்னை ஓத்திரப்படுத்துவார், கடவுள் உன்னை சிட்சிக்கிறார், கடவுள் தான் உன்னை புடம்போடுகிறார். இந்த வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மேபி இங்கே இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இங்கே அதை பேசுறது இல்லை. வெளியில் உள்ள ஜனங்கள் ஆண்டவரே தவறான பார்வையில் அறிந்து கொள்ளும் போது, நீங்கள் ஒரு கஷ்டத்தின் கூட போகும்போது அதை ஆமோதிக்கிற மாதிரியே, இது கடவுள் தான் தந்தார் பத்திரமா வச்சுக்கின்ற மாதிரியே சில சத்தங்கள்லாம் வெளியிலேருந்து புறப்பட்டு வருது பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட காரியங்களில் ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துகிறாருங்கிறது தெரியல அப்படின்னா நீங்களும் ஆமீன் போட்டு அதை எடுத்துக்கொள்கிற மாதிரியே இருக்கும். வேதம் என்ன சொல்லுகிறது? மனுஷங்க நிறைய சொல்லலாம், சூழ்நிலைகள் நிறைய பேசலாம், சத்துருடைய கிரியைகள் உங்களுக்குள்ள நிறைய காரியங்களை கொண்டு வந்து கடவுள் தான் வச்சாருன்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு எல்லாத்துக்கும் தெளிவு கொண்டு வர்றது தேவனுடைய வார்த்தை ஒன்று தான். அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் கெட்டவர் அல்ல, அவர் உங்களுக்கு தீமை செய்கிறவரும் அல்லன்றது அதனுடைய அர்த்தம். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்கள் வாழ்க்கையில் 1000 போராட்டங்கள், பிரச்சனைகள், நஷ்டங்கள், உபத்திரங்கள் வரலாம். அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், ஆனால் அதற்கு கர்த்தர் ஒரு காரணம் கூட கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த தீமைக்கும் கடவுளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்குது பாருங்க. எந்த ஒரு நன்மையான ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையும் தீமையும் கலந்து வர்றதில்லை. நன்மையான ஈவு ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அர்த்தம் என்ன? மாறி மாறி எதையோ செஞ்சுட்டு இருக்க மாட்டார். இதுக்கு சாட்சியாக சொல்கிற வார்த்தைகள் என்னென்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களை விடுதலையாக்கினார். வனாந்தரத்தில் 40 வருஷம் வச்சு நடத்தினார். அவர்களை அங்கே புடம் போட்டார். எல்லாம் அநேகர் அந்த காரியங்களை பிடித்து கொள்கிறாங்க. ஆனால் வேதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்கள சொல்லும் பொழுது 40 வருஷம் வச்சு புடம் போட்டதுனால தான் அவர்கள் பலமாக இருந்தார்கள். அவர்களை அப்படி புடம் போட்டு 40 வருஷம் ஓத்திரத்தில் வனாந்தரத்தில் கொண்டு போனதுனால அவர்கள் விசுவாசத்தில் பலப்பட்டார்கள் சொல்லி பார்க்கறது இல்லை, சொல்கிறாங்க. ஆனால் வேதத்துக்குள்ளே போய் பார்த்தா வேறொரு காரியம் இங்கே தெரியுது. என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். பிசாசு பெரிய பலசாலியாக இருந்துட்டு அதனால என் பிள்ளைங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க, அறியாமையினாலே. அப்போ இந்த அறிவு சரியா வரலை அப்படின்னா அவங்க சொல்றதெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். 40 வருஷம் அப்படி தான் நடந்திருக்குது, அப்போ என் வாழ்க்கை இனிமே என்னென்ன கட்டத்துக்குள்ளே நான் போக போகிறேன், ஓத்திரத்துக்குள்ளே போகணும், துன்பத்துக்குள்ளே போகணும், சோதிக்கப்படணும், அதுக்கப்புறம் நீ பொண்ணாக விளங்கினதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் உன்னை பரலோகத்தில் வச்சுக்கிடுவார். இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது நமக்கு அப்படி, ஏன்னா நமக்கு சரியான அறிவு இல்லை அப்படின்னா நிச்சயமாக நாமளும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். ஏன்னா சொல்கிற ஆளும் பார்த்தீங்கன்னா பல இருப்பார், தெய்வதூதனை போல இருப்பார். அவர் சொன்ன உடனே ஐயா போய் சொல்ல மாட்டார். அப்போ அவர் சொன்னதுனால கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எவ்வளோ பெரிய ஐயாவாக இருந்தாலும் என் தகப்பனை பற்றி யாராவது ஒருத்தங்க தப்பாக சொல்லுவாங்கனால சந்தேகப்படணும்.
சந்தேகப்படணும். அது ஆள் ஐயா பெரிய ஆளா இருந்து போட்டோம், அவரை வச்சு நமக்கு ஒண்ணும் இல்லை. நான் ஆராதிக்கிற தேவன், இவ்வளவு நல்ல தேவன், எனக்காக சிலுவையில் வந்த ரத்தத்தையே சிந்தி என்னை பாவங்களரை என்னை சுத்திகரித்து என் அழுக்கு என் சேத்துல கிடந்து என்னை எனக்கு தூக்கி எடுத்து தமக்கு பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறாரே, என் வாழ்க்கையை நன்மையா நிறைச்சிருக்கிறாரு. இவரை பத்தி யாராவது ஒருத்தங்க தப்பா சொல்லுவாங்கனாலும் சந்தேகம் வரணும், உள்ள எரிச்சல் கோபம் உள்ள வரணும். திரும்ப திரும்ப இந்த தெய்வத்தை குறித்து தப்பான காரியங்களை பேசுவதற்கு நம்மளும் காதை கொடுக்க கூடாது. அப்ப இன்னைக்கு ஜனங்கள் எப்படி நம்புறாங்க அப்படின்னா, உலக பிரகாரமாக இன்னைக்கு அநேகர் நல்ல அறிவோடு கூட இருப்பாங்க. உலகத்துக்குள்ள அநேக ஜனங்கள் பாருங்களேன், நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல ஒரு இன்டலெக்சுவல் நாலேஜ்லாம் நல்லா இருக்கும். ஆனா அவர்கள் தெய்வம்னு வந்தா அந்த இடத்துல ஜீரோவா இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க சொன்னதையே சொல்ற மாதிரி இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் கடவுள்னு தானே நம்மளை சோதிக்கிறாரு, அவரை மிஞ்சி ஏதாவது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நடக்க முடியுமா? அப்ப எல்லாமே கடவுள் சித்தத்தின்படி தானே நடக்குது. அப்ப என்ன செய்யறது? அப்ப ஆண்டவர் கொடுத்ததை நம்ம எதிர்த்து எதுவும் கேட்க முடியாது. அவரை எதிர்த்து கேட்கறதுக்கு நம்ம யாரு? அது சகிச்சுக்கிருவோம். ஆண்டவர் தான் நம்மளை சோதிக்கிறாரு. அறிவு இருக்குது. எந்த அறிவு? உலக அறிவு இருக்குது, கடவுளை குறிச்ச அறிவு இல்லை. அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து சொல்றாரு, என் ஜனம் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். உலகத்தை குறித்து தான் அறிவு நல்லா இருக்குது, ஆனா என்னை குறித்து அறிவுன்னு வரும் பொழுது முட்டாளா இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்காகவே சொல்றாரு என் ஜனம்ன்றாரு. அப்ப இந்த தெய்வம் யாருன்னு தெரியாம நீங்க அவரோட எப்படி பழக முடியும்? நான் யாருன்னே தெரியல, எப்படி உங்களால பழக முடியும்? அப்ப வாங்க பழகலாம். கிறிஸ்துவோடு கூட, ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட நேரத்தை செலவு செய்யும் போது நீங்கள் தேவனோடு கூட பழகுறீங்க. அவரோடு கூட பழகி சமாதானமாயிரும். அப்பொழுது உமக்கு நன்மை உண்டாகும். யோபு சொல்றார் இல்லையா, பழகுங்கன்றார், கூப்பிடுறாரு. என்னோடு கூட வந்து பேசு, பழகுன்னு சொல்லி ஆண்டவர் தான் நம்மளை அழைக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரால் நான் அழைக்கப்படுகிறவனாக இருக்கிறேன். தேவனுடைய சத்தம் என்னை நோக்கி வருகிறது. அப்ப இன்னைக்கு ஜனங்களுக்குள்ளாக, ஏன் நமக்குள்ளாக இருந்த அநேக கேள்விகளுக்கு பதிலை பெற்றுக்கொள்ளும்படியாகவே ஆண்டவர் நம்மளை அழைக்கிற அந்த கேள்விகள் என்னென்னு நம்மளே கேட்டுக்கிறணும். அப்பதான் அதுல இருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப வேதம் சொல்லுகிறபடி தேவன் நல்லவர் அப்படின்னா, இன்னைக்கு நான் கேட்ட அந்த சில காரியங்கள் எப்படி நம்மை பலப்படுத்த கர்த்தர் அநேக பிரச்சனைகளை அவர் உருவாக்குறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்றாங்க. அது உண்மையா? கர்த்தர் நல்லவர் அப்படின்னா எப்படி இது சாத்தியமா இருக்கும்? நமக்குள்ளேயே சில முரண்பட்ட சில காரியங்கள் உள்ள ஓடும். எப்படின்னா, தேவன் என்னை சில ஊத்திரங்கள் ஊடாக, துன்பங்கள் ஊடாக, பிரச்சனைகளுக்குள்ளாக என்னை நடத்தும் போது நான் பலப்படுகிறவனா இருக்கிறேன். அதனால நான் அந்த பிரச்சனையை, அந்த போராட்டம், அந்த ஊத்திரத்தை நான் தாங்கிக்கிறணும். அப்ப பிரச்சனையினுடைய நோக்கம் அது நம்மை பலப்படுத்தி கர்த்தரிடத்துல சேர்க்கும் அப்படின்னு சொல்லி அநேகர் நம்புகிறார்கள். எபிரேயர் 11:6 6ஆம் வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா விசுவாசத்தினால் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். உபத்திரத்தின் மூலமாகவோ துன்பத்தின் மூலமாகவோ உங்களை புடம் போடுறதன் மூலமாய் அதுக்கப்புறம் நீங்கள் பலசாலியா இருந்து உங்களிடத்துல ஆண்டவர் எதையும் தர்றதில்லை. அதனாலதான் ஆண்டவர் அழைக்கும் போது பாவிக்கு எவ்வளவு பெரிய பலன் இருந்திருக்கும். இந்த இயேசு நீங்க தேடி வரும்பொழுது உங்க பலன் எவ்வளவு? பாவியை கூட ஆண்டவர் விசுவாசத்தினாலதான் வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்ப விசுவாசம் என்னிடத்தில் இருக்குது, தேவன் என்னிடத்தில் கொடுக்கக்கூடிய கிருபையில் இருக்கிறார். கிருபை ஒரு காரியத்தை கொடுக்குமானால் நான் விசுவாசித்து அதை நான் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்ப கிருபை தந்து விசுவாசம் இல்லாமல் உங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த விசுவாசத்துக்கு பதிலாக இவங்க கொண்டு வர்றது என்னன்னா, அந்த விசுவாச வாழ்க்கையை உடைக்கக்கூடிய சில உபத்திரங்கள், சில துன்பங்கள், சில சோதனைகள் உள்ள வருது. அதை என்ன பண்றாங்கன்னா, கடவுள் தான் இதை கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அப்படி நினைக்கும் போது நம்மளும் பார்த்தீங்கன்னா சில சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை போறதுனால நம்ம எப்படி போய்கிட்டு இருக்கோமோ அதைத்தான் ஐயா சொல்றாரு. சரியா சொல்லிட்டாரு. ஆமா, அப்ப இது உபத்திரத்தினுடைய காலம்.
அப்போ இந்த ஊத்துறத்துடைய காலத்திலேருந்து விடுதலையாருக்கு சில காலங்கள் ஆகும். அப்போ என் தலையில் என்ன எழுதியிருக்குதோ அது நடக்கட்டும்னு சொல்லி விட்டுரும். அதனால தான் வேத புத்தகத்தை நீங்கள் எப்பயுமே ஒரு உயில் புத்தகமாகவே பார்க்க பழகணும். தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள், இதை எழுதினவர் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும் காலமளவும் அது செல்லாது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உயிலை எழுதி வச்சுட்டு உயிலுக்கு பக்கத்திலே உட்காந்துருங்களேன், செல்லாது. ஏன்? உயில் எப்போ செல்லும்? பிள்ளை என்ன எப்படி பார்ப்பான்? அப்பா எப்படா மண்டையை போடுவார், அப்போ தான் இது எல்லாமே நமக்கு சொந்தமாகும். ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்காக எல்லாவற்றையும் எழுதி வச்சு மரிக்கவும் செஞ்சு அந்த வார்த்தைகள், அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாத்துக்கும் உயிரையும் கொடுத்துட்டு அதை இன்னைக்கு எழுதி உங்கள் கையிலையும் கொடுத்து இதை நான் பத்திரமா நான் வீட்டுக்குள்ளே வச்சு 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 தொட்டு கும்பிட்டுட்டு போவேன். ஆனால் நிச்சயமாக நான் தோற்று போகிறவனாக இருப்பேன். இந்த உயில் இப்போ செயலுக்கு வந்துருச்சு, ஆனால் எனக்கு அந்த அறிவு வேணும். அப்போ தேவன் விசுவாசத்தினால மாத்திரம்தான் என்னை நடத்துறாரு ஒழிய ஊத்திரத்தினாலையும் துன்பத்தினாலும் ஆண்டவர் என்னை நடத்தலை. அப்போ ஆண்டவர் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கிறார் அப்படின்றத நம்பவே கூடாது. எந்த காலத்திலும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு நஷ்டம் வந்தாலும் அது கடவுளிடத்திலிருந்து வருகிறது அல்ல. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார், நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார். கடவுள்கிட்ட ரொம்ப நெருங்கிறாத, ரொம்ப கொஞ்சம் அப்படி தூரமாகவே நின்றுக்க. ரொம்ப நெருங்கிட்டீங்கன்னா உனக்கு ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். அதுவும் விசேஷமாக இந்த ஞானசானம் எடுக்கும்போது சொல்லுவாங்க பாருங்க, ஞானசானம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் நடக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கடவுள் தான் காரணன்ற மாதிரி பேச. அதுக்கு முன்னால் ஏதோ இவங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்தது போலவும், ரொம்ப சமாதானமாக எந்த துன்பத்தையும் அனுபவிக்காத ஒரு பிள்ளை போலவும், ஞானசானம் எடுத்ததுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு உடனே இவங்களும் நம்ப ஆரம்பிச்சிடறாங்க. சத்துருனுடைய மிகப்பெரிய பொய். கடவுளை தேடிட்டு இல்லை, ஞானசானம் எடுத்துட்டு இல்லை, இனிமே தான் உனக்கு ஆரம்பிக்குது. ஏன்? செங்கடல் வழியாக ஞானசானம் எடுத்தாங்க, அடுத்து 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை தான். இவர் திரும்பி பார்க்குறாரு, நமக்கு வயசு இப்போ தான் 30, 40 வயசுக்கு இன்னும் 40 வருஷத்துக்கு நம்ம வனாந்தரத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் கானானுக்குள்ளே போகணும்னா அப்போ வயசு என்ன ஆகும்? கார் ஓட்டணும்னு ஆசை, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறாரு, சேர்த்து 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 பார்த்தீங்கன்னாக்க கார் வாங்குறாரு. காரை வாங்கினா வயசு இப்போ 70 ஆயிடுது. இனிமேல் அந்த காரை ஓட்டினா என்ன, ஓட்டலைன்னா என்ன? அதனதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். 40 வருடம் அங்கே போனது நிஜம், ஆனால் அதுதான் சத்தியமான்றதை முதல்ல உட்காந்து யோசிக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தமான்றதை முதல்ல யோசிக்கணும். தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவராக இருக்கிறார். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் தேவன் புடமிட்டார், இறுதியில் கானானுக்குள்ளே நடத்தினார் அப்படிங்கிறாங்க. ஆனால் வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அப்படி நடந்தது. அது தேவனுடைய சித்தம் இல்லை. சில நாட்களுக்குள்ள அந்த எல்லைக்குள்ளே போயிருக்கலாம். கடவுள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பாலும் தேனையும் அவர்கள் அனுபவிச்சிருக்கலாம். எது அவர்களை தாமதப்படுத்தினது? தேவன் வைத்த அந்த நன்மைகள் அடைய விடாதபடி அவர்களுடைய அவிசுவாசம். விசுவாசத்தினாலே தேவனை நாம் பிரியப்படுத்துகிறோம். அப்போ அவிசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, கடவுள் கொடுக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ளவே முடியறதில்ல. கடவுள் கிருபையா எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ரிசீவரே பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருந்து வந்து வருகிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் தான். பூரணப்படுத்துவதற்காக கர்த்தர் அவர்கள் அங்கே கொண்டு போகல. கானானுக்குள்ள போவதுக்கு தான் மோசேட்ட பேசும்போதே சொன்னார் இல்லையா, என் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டேன், அவர்களை இந்த பார்வன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவே. எல்லாரும் அவங்கவுங்க வீடுகளில் இருந்து இப்போ இறங்கி இங்கே சர்ச்சுக்கு வர்றோம். வர்ற வழியில் நிறைய காரியங்கள் இருந்தது இல்லையா, எத்தனையோ வழிகள் மூலமாக நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே வர்றதுக்கு தானே வீட்டை விட்டு கிளம்பணும். நம்ம மனசு ஃபுல்லாக இங்கே வர்றது தானே. ஆண்டவரே, வர்ற வழியில் எனக்கு கொடுத்த ஸ்பீட் பிரேக்குக்காக ஸ்தோத்திரம், பள்ளத்துக்காக ஸ்தோத்திரம். வர்ற வழியில் இருக்கிற சில சவால்கள் எல்லாம் அதெல்லாம் கடவுள் கொடுத்தாருன்னு நம்ம நினைக்கிறோம்.
நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு கிளம்பிட்டேன், எப்படி அந்த வந்து சேர்ந்துட்டேன். தேவன் அவர்களை சில நாட்களுக்குள்ள போறதுக்காக இங்கே அனுப்புனார். ஆனால் செங்கடலையே பிளந்து அங்கனுக்குள்ள எல்லையில் காலு கூட நினைல உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்களை சாகடிக்கவா இங்கே கொண்டு வந்தீர். எப்போ போயிட்டு இருக்கிறோம்பா, போயிடலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கடவுள் உனக்குன்னு வச்சிருக்கிற காரியத்தை நோக்கி போகலாம். எனக்கு தாகமாக இருக்கிறது. நாங்கள் தாகத்திலேயே செத்து போயிடும் போல. அவிசுவாசம் செங்கடலை பிளந்து இப்போ தான் நடந்து வந்திருக்கிறான். இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்த தேவன் அப்போ அவர் சொன்ன இடத்துக்குள்ள என்னைய கொண்டு போயிடுவாருங்கிறத அவங்களால விசுவாசிக்க முடியல. அவர்கள் தங்கள் அவிசுவாசத்தினாலே தேவன் சொன்ன காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியல. எபிரேயர் 4:2 ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. பிரயோஜனப்படலை. எப்படி? சர்ச்சுக்குள்ள வந்துட்டதுனாலையோ, ஏதோ ஒரு ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணதுனாலையோ என் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகிறதில்ல. பேசுகிற அந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது இது விசுவாசத்தோடு கூட என் வாழ்க்கையை கட்டணும், என்னையும் என்னை உண்டாக்கின கடவுளோடு கூட என்னைய தள்ளி விடணும், நெருக்கி விடக்கூடிய அந்த வார்த்தைகள் எனக்கு புறப்பட்டு வரணும்னு சொல்லி அதை நான் விசுவாசத்தோடு கூட கேட்கும்போது அதை நான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆனால் நான் விசுவாசித்து கேட்டபடியினால் அது எனக்கு பிரயோஜனப்படுகிறதா இருக்கிறது. அப்போ இங்கே பிரச்சனை அவிசுவாசம் தானே ஒழிய கடவுள் அவர்களை வனாந்தரத்தில் வச்சு அங்கே நொறுக்கலை. அப்போ இன்னைக்கு தேவன் அவர்களை எகிப்திலிருந்து பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுவித்து கொண்டு வந்தா அவங்க வனாந்தரத்தில் மாண்டு போயினர். ஆனால் கர்த்தர் அவர்களை கொல்லுவதற்காக அங்கே கொண்டு வரல. இன்னைக்கு சபைக்கு வர்றோம். ஏன் சபைக்கு வர்றோம்? சபைக்கு வரலைன்னா பாஸ்டர் வீட்டுக்கு வந்துடுவார். அப்படியா? சபைக்கு போனோம், சத்தியத்தை கேட்கறதுக்காக போனோம். ஐயோ இந்த வாரம் போகலைன்னா இந்த வாரத்துக்கு உண்டான அந்த சத்தியத்தை நான் மிஸ் பண்ணுறேனே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, என் வாழ்க்கை கட்டப்படணும், என் வாழ்க்கை நடத்தப்படணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒருவன் கிளம்பி வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். போகலைன்னா ஊழியக்காரர் வந்துடுவார். ஏன் எதுக்குன்னு கேட்பாரு. எதுக்கு தொல்லை, எதுக்கு போயிட்டு வந்துடுவோம். ஊழியக்காரருக்காக இல்லை, அல்லது சேரில் நிறையா இருக்குது ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஆள் வேணும்னா நம்ம ஆள் பிடிக்கிறது இல்லை. சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த தாகத்தோடு கூட இருக்கக்கூடிய வாஞ்ச. அப்போ ஒரு நாள் நான் போகலினாலும் என் வாழ்க்கைக்கு தேவையான சத்தியத்தை நான் அங்கே இழக்கிறவனாக இருக்கிறேன். அப்போ சபைக்கு வர்றது யாருக்கு நல்லது? இல்லை, சபைக்கு வர்றது எனக்கு நல்லது. தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் பிரயோஜனப்படுறேன், தேவனை அறிகிற அறிவை நான் பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறேன். அப்போ கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் வரலாம், ஆனால் விசுவாசம் இல்லாமல் இங்கே உட்காந்துருந்து அப்படியே எஞ்சி போகலாம், முறையை கழிச்சிட்டு போகிற மாதிரி. கேட்கும் பொழுது நான் விசுவாசத்தோடு கேட்குறேன், அது என் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுகிறதா இருக்கிறது. எபிரேயர் 12. அப்போ பிரச்சனை தான் நம்மை பலப்படுத்துகிறதா? என் வாழ்க்கையை பிரச்சனைகள் தான் என் வாழ்க்கையை இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குதா? விசுவாசத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குதா? வாசிங்க எபிரேயர் 12:1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. அப்ப விசுவாசத்தை துவக்குறது யார்? ஓத்திரமா, துன்பமா, சோதனையா, உங்க வாழ்க்கையினுடைய நெருக்கமா உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்குது? சிலர் வியாதிப்பட்டதுனால இயேசு இடத்துல வந்திருக்கலாம், அடுத்து உடனே என்ன நினைச்சிடக்கூடாது, வியாதிப்பட்டாதான் எல்லாரும் இயேசு இடத்துல வருவாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. வியாதி இயேசு இடத்துல இருந்து வர்றதில்லை. சிலர் கடன் பட்டிருப்பாங்க, சிலர் தோல்வியில் போயிட்டு இருப்பாங்க. அதனால அந்த ஏதோ ஒரு தேடுதல்ல யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சுவிசேஷம் சொல்லியிருப்பாங்க, அது அவங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்கும், விசுவாசத்தை கொண்டு வந்திருக்கும். உடனே நம்ம என்ன நினைச்சிடறோம் தெரியுமா? வியாதி வந்தா இயேசுகிட்ட வருவான்,
வியாதி யாரையும் இயேசுவிடத்துல கொண்டு வராது. வியாதி எல்லாரையும் கல்லறைக்கு கொண்டு போயிடும். அந்த நேரத்தில் அவன் செத்துறக்கூடாதபடி தேவ கிருபையினால் அங்கே யாரோ ஒரு மனிதன் அங்கே போய் இந்த தேவன் நல்லவர், இவரிடத்துல உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, அவருடைய தழும்புகளால் உன்னை குணமாக்கி இருக்கிறார் அப்படிங்கிற நல்ல செய்தியை சொல்றாங்க. புரியுதுங்களா? அந்த சூழ்நிலையை கடவுள் பயன்படுத்துறாரு ஒழிய ஒரு பொழுதும் ஆண்டவர் யாரையும் தீமையை கொடுத்து தன்னுடைய விசுவாசத்தை தோக்குறவர் இல்லை. அப்படிப்பட்ட மோசமான ஆண்டவரும் கிடையாது. அப்ப பிரச்சனை தான் தங்களை விசுவாசத்துல பலப்படுத்துகிறது அப்படிங்கிறது பொய். விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவரும் யாரா? இயேசு. உங்க வாழ்க்கையில விசுவாசம் பிரச்சனையினால துவக்கக்கூடாது, வியாதினால துவக்கப்படுறது இல்லை. அப்ப இயேசு, இயேசுன்னா அப்ப யார்? அவர் அறிகிற அறிவுல தான் உங்களுக்கு விசுவாசமே துவங்குது. பிரச்சனைனாலேயோ போராட்டத்தினாலேயோ துன்பத்தினாலேயோ உங்க வாழ்க்கையினுடைய விசுவாசம் துவக்கப்படுறது இல்லை. தேவனை அறிகிற அறிவு வர்றதில்லை. சொல்லலாம், வெளியில தத்துவம் சொல்லலாம். வெயில்ல நின்னாதான் நிழலோட அருமை தெரியும்னு சொல்றாங்க. அதுக்காக கடவுள் கொண்டு போய் அந்த வேலையை செய்யறது இல்லை. எந்த தாயாவது நான் ரொம்ப நல்லவன்னு உனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளைக்கு மண்ணள்ளி போட்டு சோத்தோட கொடுக்கறது இல்லை. என் சமையலோட அருமை உனக்கு தெரியல, இந்த சாப்பிட்டு பாருன்னு சொல்லி யாரும் கொடுக்கறது இல்லை. அவன் என்னதான் என்னைய உன் சமையல் நல்லா இல்லம்மா, உன் சமையல் நல்லா இல்லைன்னு சொல்லி குறை சொன்னாலும் டெய்லி அந்த தாய் அந்த பிள்ளைக்கு நல்ல விதமாக தானே சமைச்சு கொடுக்குறீங்க. பாவிகள், நீயே உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க உனக்கு அறிவு இருக்கும்போது, அவரே கேட்கிறாரு, பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? உன்னை பார்க்கல அவர் கோடி கோடி மடங்கு நல்லவர்ன்றார். விசுவாசிங்க, தெய்வத்தை நம்புங்க. ஏசிட்ட போனா சோதனை வந்துடும், ஓத்திரம் வந்துடும், துன்பம் வந்துடும். சில பிரசங்கங்கள் வேற இப்படி வேற போயிட்டு இருக்குதா, அதனால இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா வேற பேச வேண்டியிருக்கு. நம்மை சுற்றி அன்றாட நம்ம அனுபவிக்கிற காரியங்கள். அப்ப இந்த இயேசுவை நோக்கி இன்னைக்கு இயேசு நான் எப்படி பார்க்கிறது? யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 3ஆவது வசனம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. தேவனுடைய வார்த்தை இப்ப மாம்சமானது, மனிதன் ஆயிட்டார். இயேசுவை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே துவங்கப்படுது? விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அந்த இயேசுவை நோக்கி அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்ப விசுவாசத்தை துவக்குகிறது யாரு? இயேசுன்னா அப்ப இங்க என்ன, அவருக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லை, அவர் தான். இது தேவனுடைய வார்த்தை தான் இயேசு. அப்ப அந்த வார்த்தை எப்படி வருது? விசுவாசத்தை துவக்குகிற இயேசு. அப்ப விசுவாசத்தை துவக்குகிறது தேவனுடைய வார்த்தை. ரெண்டு ஒண்ணா? ஏன்னா தேவன் ஆதியிலே வார்த்தையா இருந்தா அவர் தான். பார்த்தீங்கன்னா அவரால் எல்லாமல் எதுவுமே உண்டாக்கப்படல. விசுவாசமும் கிருபையினாலும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார். அப்ப அந்த இயேசு இன்னைக்கு நான் எங்கே பார்க்கிறோம்? இன்னைக்கு இயேசு உங்க மடியில் வச்சிருக்கிறீங்க இல்லையா? அதான அர்த்தம். அப்படி பாருங்க, விசுவாசம் உள்ள இருந்து வரும். அவரோடு கூட பழக முடியும். இயேசுவை பார்க்கணும்னா தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம், தேவனுடைய சத்தத்தை உங்களால கேட்க முடியும். எல்லாருக்கும் ஒரு புனித புத்தகம் இருக்கு, அதனால எங்களுக்கு ஒரு புனித புத்தகம். புனித புத்தகம் இல்லை, இதை தொட்டு கும்பிட்டு போற புத்தகம் இல்லை, திறந்து வாசிக்கணும். அப்ப நான் வாசிக்கும் போது இயேசுவையே நான் படிக்கிறேன். இயேசுவே தன்னை எனக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். தெய்வத்தை என்னால் அறிந்து கொள்ள முடியுது. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! மதங்கள்லாம் நம்மளை தூரமா வச்சு கடவுள் பக்கத்துல வந்துடாத. கடவுள் பக்கத்துல நாங்க தான் இருப்போம். அதுக்கு நீ பிறந்திருக்கணும். நல்ல வேளை ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார், என்னை மறுபடி பிறக்க செய்தார். அவர் பக்கத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்திட்டார். இன்னைக்கு நான் விரும்புகிற நேரமெல்லாம் நான் அவரோடு கூட போக முடியும், பேச முடியும், அவருடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியும். அதனால தான் வார்த்தை, விசுவாசத்தினால தான் தேவனை நெருங்க முடியும். அந்த விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவரும் இயேசுவாய் இருக்கிறார். அப்ப அந்த இயேசு எங்கே இருக்கிறார்? வார்த்தையாக இருக்கிறார். அதனால தான் ரோமர் 10:17 போட்டிருக்கு, விசுவாசம் எப்படி வருதான்? கேள்வினாலே வரும். கேள்வி எதை குறித்து கேள்விப்படுறதுனால?
தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறனால தான் ஒருவனுக்குள்ளாக விசுவாசம் வரும். அப்ப வார்த்தையினால தான் விசுவாசம் வரும். அது வாழும், உங்களை வளர்த்து எடுக்கும். துன்பத்தை மேன்மைப்படுத்தாதீங்க. கடவுள் எங்களை இத்தனை வருஷம் புடம் போட்டு எங்களை இப்படிலாம் துன்பத்துக்குள்ள கொண்டு போய் தான் ஆண்டவர் எங்களை இப்படி ஆசீர்வதிச்சாரு. சும்மா கிடைச்சிருமா உங்களுக்கு? கடவுள் கிருபையாய் கொடுக்கிறத நான் விசுவாசிக்கிறேன், பெற்றுக்கொள்றேன். ஆமென். அவ்வளோதான், முடிஞ்சு. நடுவில் எந்த ஏஜென்ட்டும் எனக்கு தேவையில்ல. ஏன்னா வார்த்தை சொல்லியிருக்குது, நான் அதை வாசிக்கிறேன், உணர்வுபூர்வமாக அதை எடுக்கிறேன், விசுவாச அறிக்கை பண்ணுறேன், என் வாழ்க்கையை மாற்றுறேன், சப்கான்ஷியஸ்குள்ள அதை தள்ளுறேன். கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்கிறார். என் வாழ்க்கையினுடைய எந்த சூழ்நிலைக்கும் அவர், தீமைக்கும் அவர் காரணர் அல்ல. அப்போ இந்த விசுவாசம் ரோமர் 12:3 சொல்லுது, தேவன் ஒவ்வொருவருக்கும் எப்படி அந்த விசுவாசத்தை கொடுக்கிறார். ரோமர் 12:3, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணமுள்ளவனாய் என்ன வேண்டும். பகிர்ந்த விசுவாசம்னா சிலருக்கு அதிகமாக கொடுக்கிறார், சிலருக்கு கம்மியாக கொடுத்துட்டார். அப்படி இல்லை, தனக்குள்ள இருந்தது தான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். அப்ப யாரிடத்துல அதிகமான வார்த்தை இருக்குதோ அவங்களுக்கு அதிகமான விசுவாசம் வேலை செய்யும். உங்க இருதயத்துக்குள்ள அதிகமான வசனத்தை உள்ள வைப்பீர்களானால் அவங்களுக்கு அதிகமான விசுவாசம் வேலை செய்யும். இப்ப அதிக பணம் இருக்கிறவங்க எப்படி எடுத்து செலவு பண்றாங்களோ அந்த அளவுக்கு இவங்க எடுத்து இப்ப கடவுளுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும், ஜெபிக்க முடியும், கடவுளை விசுவாசிக்க முடியும், கடவுளுடையத்திலிருந்து நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்றாங்க. ஏன்னா ஒரு வேலை செஞ்சிருக்கிறாங்க, வார்த்தைக்குள்ள இறங்கி ஒரு வேலை செஞ்சிருக்கிறாங்க, கதவை சாத்துறாங்க, இந்த வேதத்தோடு கூட அதிகமான நேரத்தை செலவு பண்றாங்க, ஆவிக்குரிய மனிதனை பலப்படுத்துறாங்க, விசுவாசம் பெருக ஆரம்பிக்குது. உடனே நம்ம நினைச்சிட்டோம் ஐயா அளவுக்கு நமக்கு இல்லை, அப்பனால ஐயாவுக்கு ஆண்டவர் அதிகமாக கொடுத்துட்டார். எல்லாருக்கும் கடுகு விதையை தான் கொடுத்தார். சிலர் விதையாவே வச்சிருக்குது, சில ஆட்கள் கொண்டு போய் அதை விதைக்கிறாங்க, அது வளர ஆரம்பிக்குது. இப்ப வளர்ந்தது ஆண்டவர் சொல்றாரு, கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் போதும். எல்லாருக்கும் கடுகு விதை இருக்குது, இருக்க போய் தான் நீங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, இருக்க போய் தான் இந்த சத்தத்தை கேட்குறீங்க. அப்ப விசுவாசம் இருக்குது, பயிற்சி செய்யல, இதன்படி வாழ பயிற்சி செய்யாதனுடைய விளைவு இருக்கிற இடத்துல இருக்கிறேன். இருக்குதா விசுவாசம் இருக்குது, செத்த பரலத்து போயிடுமா? சூப்பரா போயிடலாம். ஆனா இந்த பூமியை பரலமா மாற்றுவதற்கு பலவீனர்களா இருப்போம். அதனாலதான் விசுவாசங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆற்றல், அது தேவனுடைய ஆற்றல், அது தேவன் நமக்கே கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆற்றலை உன் வாழ்க்கையில் இன்னைக்கு பிடிக்காத ஒரு காரியமா மாத்துன்றாரு, உன்னால முடியுன்றார். அதனாலதான் மழையவே பார்த்து கூட நீ பேசினாலும் அது கடந்து போயிடும். மறந்துடக்கூடாது, துன்பம் உங்களை ஒரு நாளும் விசுவாசத்துக்குள்ள வளர்க்காது. ஒவ்வொருத்தரும் உங்களை ஒரு நாளும் தேவன் அண்டையில கொண்டு போக முடியாது. சொன்னது போல ஒருவேளை நீங்க ஓத்திரப்பட்டதுனால வேணா வந்திருக்கலாம், ஆனா கடவுள் ஒரு நாளும் உங்களை ஓத்திரத்தை கொடுத்தீங்க கொண்டு வரல. சத்துருனுடைய அடி தாங்காம ஒளியறதுக்காக ஓடி வந்த இடம் தான் கிறிஸ்து. ஆமே. உடனே நம்ம என்ன நினைச்சிட்டோம், அவனுக்கும் அந்த அடி வரட்டும், கிறிஸ்துக்குள்ள ஓடி வந்துருவான். ஏன்னா அடிதான் கிறிஸ்துக்குள்ள நடத்துது அப்படின்னு நம்பிட்டோம். இல்லை, வார்த்தை தான் நடத்துது. எல்லாரும் அடி விழுந்து செத்து பயமுறுத்தி ஆண்டவர் உங்களை தன்னண்டையில் கொண்டு வருவர் இல்லை. அவர் நல்ல தெய்வமாய் இருக்கிறார், அவர் கெட்டவர் அல்ல. அப்ப பிரச்சனையில் இருக்கும்போது கூட வார்த்தை தான் உங்களுக்கு உதவி செய்யும். துன்பத்தில் இருந்து உங்களை விடுதலை ஆக்குறதுக்காக தேவன் வார்த்தை தான் அனுப்புகிறார். தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்தின தேவன். அப்ப குணமாக்குறதுக்கு முன்னால எங்க இருந்தாங்க? வியாதியில இருந்தாங்க. அப்ப அந்த வியாதியில இருக்கிறவனுக்கு விசுவாசத்தை கொடுக்கணும், அதுக்கு பதிலாக அந்த தேவன் வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தை அவனுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வருது. அந்த விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, இந்த வியாதியில நான் இருக்க போறது இல்லை, இந்த வியாதி என்னை சாகடிக்க முடியாதுன்றத அந்த ஆளை பலமா மாத்துகிறது. எது வியாதியா மாத்துச்சு? வார்த்தை தான் மாத்துது. அப்படிப்பட்ட வார்த்தையை திரும்ப திரும்ப ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வியாதியை பார்க்கலும் இவன் பெரியவனா தெரிகிறான். ஏறி மிதிச்சு எழுந்து நான் வாழ்ந்திருப்பேன், இந்த வியாதியில நான் மரித்து போக மாட்டேன், அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, எழுந்து பலசாலியாய் மாறுகிறான். அப்ப அவனை பலசாலியா மாற்றினது என்னது? தேவனுடைய வார்த்தை. அப்ப பிரச்சனை தான் உங்களை விசுவாசத்துல வளர்க்கிறது. அப்படின்னா எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி இந்த இடத்துல வரணும்? ஆல்ரெடி பிரச்சனையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
அது நமக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வந்துடும்னா சபை எதுக்கு, பிரசங்கம் எதுக்கு, எதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரத்துக்குலாம் வந்து கஷ்டப்படணும்? நானும் உங்களுக்காக வீட்டில் இருந்தே, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை பெருக பண்ணுவதற்காக, அவங்க இருக்கிற பிரச்சனையை, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்குது, அப்போ கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசம் தானே வரும், இன்னும் கொஞ்சம் அதிகமான பிரச்சனையை மறக்காமல் அனுப்பிக்கிட்டே இருங்க ஆண்டவரே. நானும் வீட்டில் இருந்து நானும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம்ல. எவ்வளோ பெரிய இருட்டடிப்புக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கோம் தெரியுமா? பிரச்சனைகள், துன்பங்கள் ஒரு பொழுதும் உங்களை கடவுள் அண்டையிலே நடத்துகிறது இல்லை. வார்த்தை ஒன்று தான் உங்களை தேவன் அண்டையிலே நடத்தும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வைக்கும். இப்போ சபைக்கு நம்ம கூடி வர்றது, கடவுள் நல்லவர், அவர் கெட்டவர் அல்ல, தேவனுடைய ரகசியங்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக தான் ஆண்டவர் இங்கே கொண்டு வர்றாரு. சில நேரங்களில் நம்மளுடைய பாரம்பரியங்கள் பழைக்கிறோம். 20-30 வருஷம் ஒரே காரியத்திலே நம்ம வாழ்ந்திருப்போமா, அதை உடைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். எப்படி? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான சில பாரம்பரியங்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே சொல்றார், உங்கள் பாரம்பரியத்தினால என்னுடைய வசனத்தை அவமாக்குகிறீர்கள். என் வார்த்தையை அவமாக்குறேன்னு விசுவாசமே உனக்கு வராது. அந்த அளவுக்கு பாரம்பரியத்தை நீ தூக்கிடுறேன்றாரு. என்ன பாரம்பரியம்? எல்லாருக்கும் தெரிஞ்சது யோபு இல்லையா? யோபு கர்த்தருக்குள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருந்தான். அதனால தான் ஆண்டவர் அவனுக்கு எல்லா சோதனையும் அனுப்பி அவனை சோதிச்சு பார்த்தாரு. எப்படிலாம் இன்னைக்கு பேசிடுறாங்க. அவனிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் தான் எடுத்து போட்டார். அப்பப்போ ஆண்டவர் பிசாசையும் தன்னுடைய வேலைக்காக பயன்படுத்திக்கிறாரு. அட்ரஸ் கொடுத்து, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு போ, நாளைக்கு அந்த வீட்டுக்கு போ. ஏன்னா அவன் என்னை இன்னும் தேடி வரல, கொஞ்சம் மண்டகரமாக இருக்கிறான், ஏதோ ஒன்றால் முடிஞ்ச செஞ்சுட்டு வாண்டோன்னா அங்கே செஞ்ச உடனே அலறி அடிச்சுக்கிட்டு அப்படி ஆண்டவர்கிட்ட ஓடி வர்ற மாதிரி. அந்த அளவுக்கு ஆண்டவர் ரொம்ப மோசமானவர் இல்லை. இயேசு வேற, பிசாசு வேற. இயேசுவுக்கும் பிசாசுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. யோபு நமக்கு நிறைய சந்தேகங்கள் உள்ள கொண்டு வந்துடுது. ஆனால் அது சத்தியமானதை பார்க்கணும். அப்போ இதுதான் உண்மை அப்படின்னா, நீங்கள் பலமாக இருக்கிறீங்க, நல்ல பலசாலியாக இருக்கிறீங்கன்றத, அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டு அந்த பலன்லாம் வெளியில் தெரிஞ்சிடும், உங்களை இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்கும் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். அப்போ யோபு பூரணராய் இருந்தார். கர்த்தர் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டது போல் அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டால் அந்த பூரணம் தெரியுமா? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனையை கூட்டாது. அப்போ யோபுக்கு செய்யப்பட்டதெல்லாம் என்னது? பிசாசு அவனை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் வாதித்தான். பிசாசுன்னு போட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் பிசாசு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒளிஞ்சுதான் இருக்கிறான். ஆனால் புதிய ஏற்பாடு ஃபுல்லாக இயேசு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சத்தம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஆவிக்குரிய மண்டலத்தோடு கூட வேலை செய்கிறார், அந்த காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். பழைய ஏற்பாட்டில் டைரெக்டாக மனுஷனை பார்த்தோம், வியாதியாக பார்த்தோம், அதை சாபமாக பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கு பின்பாக இருக்கக்கூடிய பிசாசினுடைய கிரியைகள்லாம் வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்போ துன்பத்தின் ஊடாக சென்றதுனால அந்த துன்பத்தை சமாளிக்க, அந்த துன்பத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குறதுக்கு தேவன் தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார். துன்பப்படும் போது தமது வார்த்தையை அனுப்புகிறார். நீங்கள் அதனால பலனாய் மாறி அந்த துன்பத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள். மார்க் 4. ஏன் அந்த துன்பங்கள்? கிறிஸ்தவனுக்கு ஏன் துன்பம்? அநேக நேரங்கள் நமக்கே புரியறதில்ல. இயேசுவை தான் நான் ஏற்றிருக்கிறேன், ஆண்டவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார், கிறிஸ்தவனாக இருக்கிற எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய துன்பங்கள்லாம் வருது? மார்க் 4:14. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். தெளிவாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், வசனத்தை விதைக்கிறான். இப்போ நான் இங்கேருந்து வசனத்தை இப்போ விதைச்சிக்கிட்டு இருக்கிறேன். வீடுகளில் போய் நீங்கள் வார்த்தை பேசும்போது உங்களுக்காக வார்த்தையை நீங்கள் பேசுகிறீர்கள், வசனம் உங்களுக்காக விதைக்கப்படுகிறது. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். இது செய்யணும், அனுதினமும் செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். வசனத்தை எடுத்து போடுகிற ஒரு முயற்சி உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒன்று நடக்குது. நிறைய நேரம் நம்மளே யோசிச்சிருப்போம்ல, நான் ஜெபம் பண்ணாமல் பைபிள் வாசிக்காமல் இருந்தோம்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அது சாட்டி வாழ்க்கை போயிட்டு இருக்குது. நான் எப்போ ஜெபம் பண்ணி பைபிள் வாசிக்கிறேனோ அன்னைக்கு தான் வீட்டில் ஆடுது.
நிறைய நேரம் இதெல்லாம் நான் சொல்லும் போது எனக்கு புதுசாகவே இருந்துச்சு. என்ன இது புதுசாக சொல்கிறாங்களே, ஆனால் ஏன்றதை ஆண்டவர் இங்கே எழுதி வச்சிருக்கார். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்படுகிறான். வசனம் விதைக்கப்பட்ட உடனே யார் வர்றாமா? சாத்தான் வந்து, பிசாசு குட்டி பிசாசுலாம் இல்லை, டானே வந்து இறங்கிறார், தாதாவே வந்து இறங்கிறார். ஏன்னா இதை விட்டுட்டோம், முடிஞ்சு. அதனால எவனும் நம்ம அந்த அடியாட்கள் எல்லாம் அனுப்பிலாம் செய்யறதில்ல, டைரக்டாக அவரே இறங்கி வர்றாரு. ஏன்னா அது அவ்வளோ பயங்கரமானது. விட்டோம் அப்படின்னா இது இவன் நிச்சயமாய் நமக்கு பெரிய தலைவலியாய் மாறிடுவான். ஏன்னா இவன் வார்த்தையோடு கூட ஒரு உறவுக்குள்ள இறங்கிட்டான், இவனை இதுக்கு மேலேயும் பிடிச்சு வைக்க முடியாது. அப்ப எடுத்து போடும்படியான ஒரு செயல் இங்க ஒன்று நடக்குது. வசன அறிவு இருந்துச்சுன்னா பிசாசு உங்க காலுக்கு கீழே, அது அவனுக்கு தெரியுது பாருங்க. நீங்க அவனுக்கு முக்கியமான ஆளே இல்லை, உங்களை அவன் ஒரு பொருட்டாவும் நினைக்கிறது இல்லை. வார்த்தை எடுக்கிற ஒரு மனிதன், எவன் வார்த்தையோடு கூட அதிகமான நேரத்தை செலவு செய்கிறான், அவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த வார்த்தையோடு கூட இருக்கிற அந்த உறவை துண்டிப்பதற்காகவே அந்த இடத்துல இறங்கி வேலை செய்கிறான். 15 வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டோம், தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களை கற்பாறை நிலத்தில். அப்ப இப்ப உபத்திரம் துன்பம் எதனால, எதுக்காக அனுப்பப்படுகிறது? உபத்திரம் துன்பமும் உங்க இருதயங்களுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய விசுவாசத்தை குலைத்து போட, இந்த இயேசுவை குறித்ததான அந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்காகவே உபத்திரமும் துன்பமும் பிசாசினால் பயன்படுத்தப்படுகிறது. ஆனா நம்ம என்ன சொல்லிட்டோம்? உபத்திரம் துன்பமும் என்னை கடவுள் அண்டையில நெருங்கி நடத்துதுன்ட்டோம். அதனாலதான் வசனத்தை சரியா பார்க்க பழகிறது. அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம். எனக்கும் இயேசு தெரியும், எனக்கும் வசனம் தெரியுன்றது இல்லை, அறிய வேண்டிய பிரகாரமாய் நாம் அறிந்து கொள்றோமா? வசனத்து நிமித்தம் உபத்திரம் துன்பமும் வருகிறது. அப்ப அது அடுப்பப்படுது. இப்ப புரியுது ஏன் ஞானசானம் எடுத்த உடனே பிரச்சனை வருது, ஏன் ஜெபம் பண்ண உடனே வயதை தியானிச்ச உடனே ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வருது. இந்த இப்போ கேட்குறோம், கேட்கும் போது வார்த்தை விதைக்கப்படுகிறது. விதைக்கப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்க நமக்குள்ள ஒரு உற்சாகம், உள்ளுக்குள்ள ஆண்டவரை அறிகிற அறிவு உள்ள வருது. கர்த்தர் நல்லவர், என் வாழ்க்கையை எல்லா ரீதியிலும் அவர் நல்லவதாகவே மாற்றப் போகிறாருங்கிறத விசுவாசிக்கிறேன். கிளம்பி வீட்டுக்கு போகிறேன். போன உடனே அங்கே ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். டப்புன்னு இப்போ எதை விடுறது? நம்மளை அறியாமலே உடனே பார்த்தீங்கன்னா நமக்கே நல்லா தெரியும். ஒரு சம்பவம் நடந்த உடனே சத்துரு உள்ள பேசுவான், கர்த்தர் நல்லவரா? இப்போ தானே செய்தி கேட்டு வந்த, எதுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு? அனுப்பிக்கிட்டு அவனே வந்து கேட்பான். அந்த ஒவ்வொருத்தரும் துன்பத்தை அனுப்பிட்டே வந்து கேட்ட உடனே நம்மளும் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம நோ சொல்லிட மாட்டோம், இல்லை இல்லை கடவுள் நல்லவர் இல்லைன்னு சொல்லிட மாட்டோம். ஆனால் உள்ளுக்குள்ள உங்கள் விசுவாசம் குலைக்கப்படுகிறது, சந்தேகம் பண்ணுறது. ஆமாம்ல, நல்லவர்னா ஏன் என் வீட்டு இப்படி இருக்குது, நல்லவர்னா ஏன் என் மனைவி இப்படி இருக்கிற, நல்லவர்னா ஏன் என் பிள்ளை இப்படி இருக்குது, கடவுள் நினைச்சா எதுவும் செஞ்சிட முடியாதா, மாற்றிட முடியாதா? கேள்வி வந்துருச்சுனாலே அவரை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறோம், விசுவாசம் குலைக்கப்படுகிறது. சுகத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ சுகத்தை பற்றி தேவன் உங்களை பரிபூர்ணமாக சுகமாக்கி இருக்கிறாருங்கிற செய்தி வந்த உடனே இப்போ சத்துரு அந்த சுகத்தினுடைய செய்தி எடுக்கணும்னா எதை அனுப்புறது? எதை அனுப்புறது? ஒரு வியாதி ஏதோ ஒன்று நடக்குது. நடந்த உடனே இந்த வசனத்தை பிடுங்கி போடுவதற்கான வேலை தான் நடக்குதே ஒழிய கடவுளிடத்திலிருந்து அது அனுப்பப்படலை. தேவன் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறாங்கும் போது நீங்கள் கேட்குறீங்க, விசுவாசிக்கிறீங்க, அதையே உணர ஆரம்பிக்கிறீங்க. வாழ்க்கையில் ஒரு நஷ்டம்னு ஒன்று வந்த உடனே டப்புன்னு நம்ம இந்த செய்தியெல்லாம் குறையும் தெரியுமா? இந்த பேச்செல்லாம் குறையும், அந்த அறிக்கையெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும், துதி குறையும், ஆராதனை குறையும். ஏன்னா உள்ளுக்குள்ள விதைக்கப்படுது, பிசாசு எடுத்து போடுறதுக்கு உண்டான வேலையை செய்கிறது. அதனால தான் நீங்கள் ராஜாக்கள். அதனால தான் நம்ம எதுக்கு வம்பு நெருங்கினப்ப இவ்வளவுலாம் இருக்குதான்றது இல்லை. நான் மேன்மையான காரியங்களுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். சத்ருவை எப்பயும் என் காலுக்கு கீழே வச்சுக்கிட்டே இருக்கணும். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பம் வருதுன்னா இன்னும் வசனத்தை அதிகமாய்
நெருங்க போகணும். உங்களுடைய ஒத்துழைப்பு ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. அவர் விதைக்கிறாரு. ஆனா உங்க நிலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கற்பாறையா இருந்துச்சுன்னா வசனத்து நிமித்தமும் ஓத்திரமும் துன்பமும் வந்தவுடனே இடரல் அடைகிறார்கள். அவர்களை கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டதாய். அப்ப ஓத்திரம் துன்பம் பிசாசினால் வசனத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவதற்காக அனுப்பப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். வேலையில விட்டு துரத்தி விட்டாலும் சரி, வியாதி வந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனை வந்தாலும் சரி, தொழில நஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம அதிகமாக வாயில யூஸ் பண்றது என்ன? கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். ஏன்னா இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகள். நமக்கு நாமே கேள்வி கேட்டு அதுக்கு பதில சொல்றது தான் பிரசங்கம். இதெல்லாம் ஒவ்வொரு வீடு வீடாக போய் உட்காந்து உங்களுக்கு என்ன கேள்வி இருக்குன்னு கேட்டுட்டு வந்து செய்யறதில்ல. கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். இது உண்மையா? எபிரேயர் 12 இன்னும் சில காலங்களுக்கு, சில வாரங்களுக்கு அந்த காரியங்களை குறித்து கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத, கெட்டவர் அல்ல அப்படிங்கிறத இன்னும் ஆழமாய் உள்ள வச்சு விட்டுறணும் பாருங்க. நம்ம முன்னேற வேண்டிய எல்லைக்குள்ள நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குது. எபிரேயர் 12:5 அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. இப்ப இங்க என்ன சொல்றாரு? என் மகனே, இல்லையா? 6வது வசனம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். பிள்ளைகளுக்கு சொல்லுகிற புத்தி. 7வது வசனம், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அப்ப சிட்சைங்கிறது என்னது? இன்னைக்கு நமக்கு தெரிந்திருக்கிற அறிவின்படி என்ன சொல்லிட்டாங்க? சிட்சைனா கர்த்தர் அடிச்சு நொறுக்கி ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டை கொடுத்து நஷ்டத்தை கொடுத்து கடவுள் அவங்கள சிட்சிக்கிறார். இதைத்தான் ஜனங்கள் அநேகர் இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கும்போது வேதம் அதை அப்படி சொல்லலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கிலீஷ் டீச்சர் ஒருத்தர் இருந்தார். ஆள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். எல்லாமே நல்லா படித்தோம். இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிக் கொடு, எங்களுக்கு நல்லது செய்ய நினச்சி சில காரியங்கள் பண்ணுவார். அதாவது ரொம்ப கராராக இருப்பார். பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா தட்டுவாங்க அப்படிம்பார். தட்டு வாங்கணுமா? கையில் பெரம்பு எடுத்துட்டு வந்து தட்டுவாங்க அப்படிம்பாரு. அதாவது இவர் தட்டுவாரோ அதை நான் வாங்கணுமா, அதுக்கு தான் அந்த தட்டுவாங்க அப்படிம்பாரு. அதுவும் எப்படி? ஒத்த கையில் இல்லை, 2 கையும் நீட்டணும். டஜன் கணக்கில் கொடுப்பார். அரை டஜன் 1 டஜன் தான். என்ன ஆச்சு அதனால அப்படின்னா, இங்கிலீஷு சரளமாக வந்துருச்சா அப்படின்னா தெரியல. ஏன்னா அவ்வளோ கடினமாக இருந்ததுனால, அப்படிலாம் அடித்து நொறுக்கினதுனால ஒருத்தருக்கு ஒரு காரியம் நடந்துரும்னா நேரம் நடந்திருக்கணும். வெறுப்பு அதிகமானது. அந்த சப்ஜெக்டு பிடிக்காத ஒன்றா மாறிடுச்சு. எல்லாத்தையுமே நல்லா படிச்சுட்டு வந்தோம். அதை பார்க்கும்போது வெறுப்பு அதிகமாகிக்கிட்டே இருந்தது. அது பக்கம் போகவே பிடிக்கவே இல்லை. ஆனால் தேவன் ஒரு நாளும் என்னை அப்படி அடித்து நொறுக்கி என்னை உபத்திரப்படுத்தி அவர் அண்டையிலே என்ன சேர்க்கிறவர் அல்ல. மாறாக தமது வார்த்தையை தேவன் அனுப்புகிறார். இன்னைக்கு சில அம்மாமார்கள்லாம் வீடுகளில் சில உபத்திரப்படுத்தும் போது சில பிள்ளைங்க அல்லது கணவர்மார்கள்லாம் ரொம்ப சேட்டை கொடுக்கும்போது அவங்க சொல்கிற வார்த்தைகள், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், கர்த்தர் அவங்க காலை ஒடிச்சாது வீட்டில் போட்டாது திருத்தட்டும். ஆமீனா? கர்த்தர் ஒரு நாளும் அப்படி செய்கிறவர் அல்ல. ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்க? அவரை அடியாள் மாதிரி நினச்சிட்டாங்க. ஏன்னா கர்த்தர் தான் இதெல்லாம் நல்லா செய்கிறாருன்ற மாதிரி. கர்த்தர் யாரையும் அப்படி அடித்து நொறுக்கிறவர் அல்ல. பாவியை கூட தேவன் அப்படி நடத்துகிறவர் அல்ல. மனதுருகிற தேவனாக இருக்கிறார்.
வியாதி அனுப்பி யாரையும் ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல, சிட்சிக்கிறவர் அல்ல. எபேசியர் 6:4, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அப்ப போதனை என்ன சொல்றாங்க? அப்ப சிட்சை அப்படிங்கிற அந்த வார்த்தையை வேறொரு மொழிபெயர்ப்புல வரும்பொழுது எப்படி சொல்றாங்கன்னா, பேணி வளர்த்து பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளை. பேணி வளர்த்து சொல்றாங்க இல்லையா? பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். பேணின்னு என்ன அர்த்தம்? கருத்தோடு கூட பிள்ளைய என்ன செஞ்சா பிள்ளைய அந்த இடத்துல இருந்து வெளியில கொண்டு வரணுமோ, அதை பாதுகாப்பாய் நடத்த முடியுமோ, எந்த கெட்ட நண்பர்கள்ட்ட எப்படி பழகாம இருக்க வைக்கலாம், அவனோடு கூட உட்கார்ந்து பேசுங்கன்றாரு. ஏன்னா அது பிதாக்களுக்கு தானே சொல்றாரு. பிதாக்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அப்ப பேணி பாதுகாத்து வளர்த்துக்க அப்படின்னா உட்கார்ந்து பேசுன்னு அர்த்தம். புத்தி சொல்லு, தம்பி உனக்கு என்னடா தேவைப்படுது, என்ன உனக்கு பிரச்சனை, இத்தனை வயசாகுது, என்னைக்காவது உட்கார்ந்து பேசியிருக்கிறோமா? அதுக்கு தான் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி வாக்குத்தத்தம், பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளின் இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புகிற தேவனாகிய கர்த்தர். என்ன அங்கேதான் பிரச்சனையே வருது, உட்கார்ந்து பேச முடியல. பிள்ளைகளை கோவப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சைன்னா என்ன? கர்த்தருக்கேற்ற சில விஷயங்கள் உனக்கு பிடிக்கல, உட்கார முடியல, ஜெபம் பண்ண முடியல, பைபிள் வாசிக்க முடியல, உட்காரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எந்த ஸ்கூல்லையும் இதை சொல்லிக் கொடுக்க போறது இல்லை. ஆனால் பொறுப்பாக நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டானா, படித்தானா, மார்க் வாங்கினானாங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறோம். கடவுள் அறிகிற அறிவில் பிள்ளை எந்த அளவுக்கு இருக்குது, யார் அதை பார்க்கறது? என்னமோ ஒன்று இன்னைக்கு நடக்க போகுது, என்னமோ ஒன்று நடக்க போகுது, கடைசியில் நடக்கவும் செஞ்சிடும். நான் சொன்ன பத்தியா கடவுள் தான் இதை செஞ்சிட்டாரு. அதனால இவர் கொஞ்சம் துடிப்பான தெய்வம். தெய்வத்துக்கு பேர்லாம் வச்சிடுறது துடிப்பான தெய்வம். இதை பாம்பாட்டிக்க சொல்ற மாதிரி கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு, இல்லைன்னா நீ ரத்தங்கைக்கு செத்து போயிருவ. நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவராயிருக்கிறார், என்னையே என் பிள்ளையவே இப்படி நடத்த சொல்லுவாரானால் அவர் என்னை எப்படி நடத்துவார்? நான் உண்மையில் கண்ணை வைத்து என்ன செய்வாரு? ஆலோசனை சொல்றேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு என் பின்னே வர கடவன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்க கடவன். அதனாலதான் கேட்கக்கூடிய காது பாக்கியம் உள்ளது. ஆண்டவர் அப்படித்தான் நம்மளை நடத்துறாரு ஒழிய, நானா போய் கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமான வேலையை செஞ்சு எதிலே போய் சிக்கிக்கிற போது கூட, ஆடு முள்ளுல சிக்குச்சு, நல்ல மெய்ப்பன் தேடி வந்து அந்த முள்ளுல இருந்து அந்த முள்ளுக்குள்ள இவர் போனாரு. முள்ளுல இருக்கிற ஆடை எடுக்கணும்னா இவர் முள்ளுக்குள்ள போகணும்ல, இவர் முள்ளுக்குள்ள போனார், தான் உடம்ப கிழிக்க சிலுவையில விட்டு கொடுத்தார். ஏன்னா அப்பத்தான் அந்த ஆடையை காப்பாற்ற முடியும். ஆட்டு மேல இருக்கிற முள்ள ஃபுல்லா எடுத்தார், எடுத்து தான் தோல் மேல இன்னைக்கு போட்டுக்கிட்டு அவர் சந்தோஷமா வந்தார். கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆடு. அதுதான் நாம. அநேக மேய்ப்பர்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, மேய்ப்பர்னாலே ஆடை கொண்டு போய் முள்ளுக்குள்ள தூக்கி போட்டு வந்துடுறான்னு நினைக்கிறாங்க. இயேசு உங்களை ஒரு பொழுதும் உங்களை தீமைக்குள்ளாகவோ துன்பத்துக்குள்ளாகவோ ஊத்திரத்துக்குள்ளாகவோ நடத்துகிற தேவன் அல்ல. தீர்க்கமா இதனால தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையினுடைய எந்த ஓத்திரங்களுக்கோ துன்பங்களுக்கோ இயேசு காரணர் அல்ல. அவர் காரணராக இருப்பார்னால் ஏன் இவ்வளவு பெரிய அடிகள், ஏன் இவ்வளவு வேதனை, ஏன் இவ்வளவு பெரிய அவமானம் சிலுவையில்? உங்களை தேவன் அவ்வளவு நேசிக்கிறதுனால, தேவனுடைய அன்பு உங்களுக்காக ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டதாய் இருக்குது. அந்த வெளிப்படுத்தப்பட்ட அன்பை கொண்டாட பழகணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், குடும்பமாய் உட்கார்ந்து அதை தியானிக்கணும். பிள்ளைகளோடு கூட நேரத்தை செலவு பண்ணுங்க, குடும்பத்தில் அதிகமான நேரத்தை செலவு பண்ணுங்க, உட்காருங்க, எதிர்காலத்துக்காக பேசுங்க, தேவனுடைய வார்த்தையை குறித்து பேச பழகுங்க. அப்படி ஒரு புது கலாச்சாரத்தை உருவாக்குங்க. அது என்ன எனக்கு தெரியலன்னு சொல்றது இல்லை. கடவுள் ஒன்று சொல்லுவார்னாலும் அதை செய்யக்கூடிய பலன் ஆற்றல்
எல்லாவற்றையுமே ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையை அவரே உருவாக்குறாரு. குடும்பம் கடவுளுக்கு ரொம்ப முக்கியமானது. அங்கே ஓத்திரம் துன்பம், பத்தியா நான் சொன்ன பத்தியா, அதனால தான் நீ நான் சொன்னதை கேட்கல, எனக்கு கீழ்ப்படியல, அதனால தான் உனக்கு அப்படி வந்துடக்கூடாது. கடவுளுக்கு விரோதமான காரியங்களை நான் பேசிட்டு இருக்கிறேன், நல்ல தெய்வத்தை நான் மோசமானவரை காட்டுறேன். கடவுளுக்கு விரோதமான காரியம். துணிகரமா யாரையும் அப்படி பேசாதீங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஏன்னா நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கடவுளை தான் காட்டுதீங்க. என்னை ஏற்று பேசுனில்ல, எனக்கு விரோதமா செஞ்சு இல்லை, அதனால தான் ஆண்டவர் உன்னைய இந்த அடிச்சிட்டார்ல, அப்படி போய் நிற்கக்கூடாது. அப்போ கடவுள்னாலே அந்த ஆத்மாவுக்கு என்ன தெரியும்? கடவுள்னாலே அடிக்கிறவர் நொறுக்கிறவர்ன்ற மாதிரியே காட்டக்கூடாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். உங்க சார்பா நின்று செய்யறது வேணா வேறையா இருக்கலாம். உங்களுக்காக நின்று பிசாசின் தலையை வேணா அவ நசுக்கிற அந்த வேகத்தை அங்கே காட்டலாம். ஆனா தேவன் உங்களிடத்துல அதை ஒரு நாளும் காட்டல. அது கூட உங்க மேல வச்ச அன்பு நிமித்தமாகத்தான் தேவன் அதை செய்கிறார். அதனாலதான் மோசே, ஆண்டவரே நான் உம்மை பார்க்கணும். மோசே, யாரும் என் முகத்தை பார்க்க முடியாது, நான் கடந்து போறேன், என் முதுகு காட்டுறேன்னு சொல்லி கடந்து போனார். கர்த்தர் கர்த்தர் அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயமுள்ள தேவனாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் தன்னை சிலுவை வரல, ரத்தம் வரல, அப்பவே தேவன் தன்னை இப்படித்தான் காண்பித்தார். மோசைக்கு அழகா புரிஞ்சது, இந்த தேவன் இரக்கம் உள்ளவர், மன்னிக்கிறதுல தயபெருத்தவர்ங்கிறதுலாம் புரிஞ்சது. புதிய ஏற்பாட்டில் இயேசு இன்னைக்கு தேவன் நமக்கு முகத்தை காட்டியிருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்னைக்கு நான் முதுக பார்க்கல, முகத்தையே அவர் பிரகாசமாய் பிரதியட்சமாய் நான் பார்க்கிறேன். தேவனுடைய மகிமை கிறிஸ்துவின் மூலமாக இன்னைக்கு நமக்குள்ள வந்திருக்குது. அந்த இயேசு இந்த பூமியில வந்து வெளிப்படுத்தினது என்னன்னா, பிதாவாகிய தேவன் நல்லவராக இருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இயேசு பிதாவே நமக்கு காண்பித்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு முகத்தையும் நீங்க பார்க்குறீங்கன்னா, அவருடைய முகத்தில் உள்ள அறிவாகி அந்த ஒளி அவிசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளது பிரகாசமாகும்படி சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. சத்துரு மனக்கண்களை குருடாக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் கடவுள் தான் செஞ்சார், கடவுள் தான் செஞ்சார்னு நினைக்கிறது. ஸோ அந்த பொய்யிலிருந்து பரிசுத்த ஆவியார் நம்மை விடுதலையாக்குகிறார். தேவன் நல்லவராய் இருக்கிறார், அவர் கெட்டவர் அல்ல. அடிக்கடி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் நடக்கிற தீமைக்கு மத்தியில இந்த செயலுக்கு கடவுள் ஒரு பொழுதும் காரணர் அல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஜீசஸ் ஹல்லேலூயா. ஒரு தெய்வத்தை அறிகிற அறிவு அப்படிங்கிறது கடவுளா விரும்பி நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். உங்க வாழ்க்கையில நீங்கள் எதை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வெளிப்பாட்டின் அறிவை பத்திரப்படுத்திக்கங்க. இந்த செய்தி இதுதான் அடிப்படை, கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை இதுதான். பாருங்க, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அந்த நல்ல தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த அறிவில் இருந்து தான் உங்கள் வாழ்க்கையினுடைய நன்மையை ஆரம்பிக்க போகுது. நீங்கள் ஏதோ ஒரு திறமையோ ஏதோ ஒன்று பண்ணுறதுனாலையோ, திறமையாய் குடும்பத்தை நடத்துறதுனாலையோ, நிறைய படிப்பு படித்ததுனாலையோ வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. நான் ஆராதிக்கிற தேவன், எந்த தெய்வத்தை நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? தண்டிக்கிறவரா, ஊத்திரப்படுத்துகிறவரா, கோபப்படுத்துகிற தேவனா? நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவராக இருக்கிறார். தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட உங்களுடைய அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, எந்த பகுதிகளெல்லாம் எங்களுக்குள்ளாய் இருள் இருந்ததோ, உம்மை குறித்து அறிய வேண்டிய பிரகாரமாய் நாங்கள் அறிந்து கொள்ளாதபடி எங்களுக்குள்ளாய் இருக்கிற எல்லா இருளை நீர் அழிக்கும்படியாய் எங்களுக்குள்ளாய் அனுப்பி தந்த வார்த்தைக்காக நன்றி. தகப்பனே, உம்மிடத்தில் எங்களுக்கு எந்த ஓத்திரமும் வரவில்லை, எந்த துன்பங்களோ எந்த விதமான ஆண்டவரே நஷ்டங்களோ நீர் எங்களுக்கு தருவதில்லையே. இயேசுவின் நாமத்தில் கூடியிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நடத்துகிற தேவனாக இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இவருடைய குடும்பங்கள், இவருடைய தொழில்கள், இவருடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், ஆண்டவரே சபைக்கு எடுத்த தேவ ராஜ்யத்திற்கு எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே, இந்த சபையினுடைய குடும்பங்கள் எல்லோரும் உம்மை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொண்டு நீர் நல்லவர் என்பதை அனுபவிக்க செய்கிற தேவன், கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். இதற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையை பிடுங்கி போடும்படியாய் வருகிற எல்லா ஓத்திரங்கள் துன்பங்களை
இனங்கண்டு உம்முடைய பிள்ளைகள் அதை ஏறி கர்த்தாவை மிதிக்கத்தக்கதாய் அந்த களைகளை பிடுங்கி போடும்படியாய் இன்னும் அதிகம் உம் மண்டையிலே வர, உம்முடைய வார்த்தையை தியானிக்க, வார்த்தையிலே உறுதியாய் நிற்க ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பலன் அளிக்கிறீரே, அதற்காய் நன்றி. ஆசீர்வதிக்கிற ராஜா, இயேசுவின் நாமத்தில் வருகிற நாட்களிலே ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை இன்னும் எங்களுக்கு பிரகாசிக்க பண்ணுகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் நல்லவர் என்பதை கொண்டாடும்படியாய் அன்று தினமும் உங்கள் வாழ்க்கையில கிரிகளை நடப்பிக்கிறீரே, அதற்காய் நன்றி. ஆசீர்வதிக்கிற ராஜா, பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வார்த்தையினுடைய உண்மைகளை எடுத்து போடுகிற பிசாசின் கரங்கள் எல்லாம் ஒடிக்கப்பட்டு போகட்டும். வார்த்தை அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.